விஜய் கட்சி ஆரம்பிச்சா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவர்கிட்ட பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு புஷி ஆனந்த். அவருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? எவ்வளவு காலம் அமித்ஷா கூட அவர் தொடர்பா இருக்காரு. அவரை பொதுச் செயலாளர் வச்சிருந்தா அப்ப அந்த கட்சி எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. இங்க ஏற்கனவே வால்போஸ்ட் அடிச்சு விட்டுருந்தாங்க, வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்துக்கு நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. இது கிடன் அஜெண்டா. இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்சா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? நீங்க நம்ம பொதுச் செயலாளர் தம்பி அர்ஜுன் யாதவ் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியம்னா 300 கோடி ரூபாய் வருமான வரி கட்டியிருக்கணும். அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க, நான் சரியாக தெரியல. 80 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்ப மீதி 220 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த பாக்கி வச்சிருக்காங்களா, கொடுக்கலையா, தவறு நடந்திருக்கா?